வணக்கம் மக்களே. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஆடியோக்கள் வீடியோக்கள் ஷோல காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும். ஒன்னு நம்ம சிவகாசி அக்கா வேட்பாளர் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 4-5 பேரை நீங்க சீரழிச்சிருக்கீங்க. சரி, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு என்னோட ஆசை. என்ன கேட்குறேன்னா, நம்ம அந்த ஆடியோ வீடியோ லீக் பண்ணதுனால சம்மந்தம் இல்லாம கூடவே இருக்கிற எல்லாரையுமே நீயா இருக்குமோ அப்படின்னு கத்தி ஏதோ பண்ணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சது. அது இல்லாம சிவகாசியில இருக்கக்கூடிய அதிமுக ஐடிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே அந்த ஆடியோக்கள் பரவி இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது நமக்கு என்னமோ ஒரு 15K தான் வியூஸ் போனாலும் வீடியோவோட அதுல போய் இது பண்ணனால நம்மளோட சேனலுக்கு அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதனால அக்கா, தயவு செய்து கூட இருக்க யாரையும் சந்தேகப்படாதீங்க. கூட இருக்க எல்லாரையுமே அரவணைச்சுக்கோங்க. நான் அது ரொம்ப தெளிவா சொன்னேன். ஆடியோ வீடியோவுமே வாட்ஸ்அப் குரூப்லயே அது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தேகமா இருந்தா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. ஆடியோ லீக் ஆன ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம ஆளு போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாப்புலன்னு போன வீடியோவில் சொன்னேன். அதுக்கான தடயம் இருக்கும். இது வீடியோ, அதுக்கான தடயமும் இருக்கும். அந்த டேட் மென்ஷன் பண்ணி கூட நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் நீங்க போற வர எல்லாரையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. அதிமுகல இருந்து அங்க இருக்க எல்லாரையுமே மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்ற அளவுக்கு நமக்கு செய்திகள் வருது. இருந்துட்டு போட்டோம். பட் இருந்தாலும் நீங்க இங்க வந்த ரகசியங்கள் நமக்கு நிறைய தெரியும். அதாவது சில்பா குமார் அண்ணனோட லாபி மூலியமா விருதுநகர்ல தான் நான் நிப்பேன்னு அடம் பிடிச்சிங்க. பட் ஆனா அங்க ஏற்கனவே கோலோச்சி இருக்கிற விருதுநகர் வேட்பாளரை தட்டி அவருக்கு மீறி உங்களால அரசியல் பண்ண முடியலன்னு சொல்லி நீ பக்கத்தூர் தானமா சிவகாசின்னு போய் நில்லுமான்னு நின்னா அங்க ஒரு இழிச்சமா என்னை காலி பண்ணி தான் அங்க நின்று இருக்கீங்க. இன்னைக்கு சிவகாசியின் சிவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெயிக்க மாட்டீங்க, கன்ஃபார்ம் ஜெயிக்க மாட்டீங்க. மறுபடியும் நீங்க என்ஜிஓ வேலையை தான் பார்க்க வேண்டி இருக்கும். அப்படியே ஊருக்குள்ள நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சுத்த வேண்டி இருக்கும். அப்படி ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ இருக்கு. அதையும் நான் ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதனால கூட இருக்கவங்கள சந்தேகப்படாம தேர்தல் வேலையில கவனம் செலுத்துங்க அக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வணக்கம். அடுத்து நம்ம மரிய வில்சன் அண்ணன்ட்ட கேட்கணும். முதல் தடவை அந்த வீடியோ லீக் பண்ணும்போது கையில இருந்த ஐபோனை தூக்கி போட்டு உடைச்சிருக்கீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கூட இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி வீடியோ என்கிட்ட காட்டாத அப்படின்னு கத்திருக்கீங்க. 2வது முறை போடும்போது நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பிபி சுகர்லாம் ஏறி இருக்கு. அப்படி பண்ணாதீங்க. தேர்தலில் கவனம் செலுத்துங்க. அப்புறம் இது அவதூறுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பிரத்யேகமா இன்னொரு ஆடியோ இருக்கு. குடும்ப நபர்கள் அப்படின்னு நீங்க திருப்பி விட்டீங்கன்னா 1 கோடி ரூபா ஒருத்தருக்கு ஏமாத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதை கூட நம்ம அவுத்து விட வேண்டிய வேலைகள்லாம் வர வேண்டி இருக்கும். அதனால வடசென்னை மக்களை முட்டாளாக்கும்னு நினைச்சீங்கன்னா வடசென்னையிலே வாழ்ந்துகிட்டு இருக்க நான் தான் உங்களை ஆளா அடிச்சு விரட்ட வேண்டி இருக்கும் ஓட்டால. அப்படி பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ கம் டு பாயிண்ட். நம்ம இன்னைக்கு அடுத்ததாக என்ன ஆடியோக்கள் லீக் பண்ண போறோம் அப்படின்ற எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யார் வயிற்றுல புளிய கரைக்க போறானோன்னு காத்துக்கிட்டு பயத்தோட காத்துக்கிட்டு இருக்க அவர்களுக்கும், வாடா என் தங்கமே செல்லமே இன்னைக்கு என்னடா அவுத்து விட போறேன்னு என்னுடைய ஃபேன்ஸுகளுக்கும், ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மதிப்புக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஒரு தாவேக்கா நிர்வாகி இழிவா பேசியிருக்காப்ல. ரொம்ப இழிவா பேசியிருக்காப்ல. இனிமே நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தாவேக்கா கூடிய கிழிச்சு தூக்கி தொங்க போட்டு அரிச்சு வச்சு, நாளைக்கு நீ மன்னிப்பு கேட்டாதான்டா உண்டு, ஆனா ஓட்டெல்லாம் போட முடியாது, நீ மன்னிப்பு கேட்டே ஆகுன்னு சொல்லி ஒரு பெரிய ரகலை எடுத்து ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. அந்த வீடியோவை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பார்த்துட்டு வாங்க. வேட்பாளரு என்னை தப்பா பேசலாம். என்னை மட்டும் இல்ல அந்த தெருவுலயே தப்பா பேசலாம். மூடா சொன்னான்னு சொல்லி பேசலாம். மாலையை கழுத்துக்கு மாலையை மரியாதைக்கு போட்ட மாதிரியே மரியாதை ரொம்ப தூக்கி போட்டான். அதுதான் என்னோட வேண்டுகோளே. ஃபுல்லா வீடியோடியா. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் டிவிக்கே விஜய் கட்சியில ஆசைப்பட்டு போனேன். நான் எந்த கட்சியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன். விஜய் புதுசா வந்ததுனால நான் இன்னைக்கு நான் ஆதரவு கொடுத்து நான் போனேன். வேட்பாளரே கேளு, அவன் கேளுங்கிற ஒரு பல்லபய தேவேந்திர வேலை தெருங்கிறனால ஒரே வார்த்தையா சொல்லி, வேணா ஆளு பூண்டையா, இந்த தெரு பூண்டை இல்லைன்னா இப்படி பண்றாங்க, வேற ஆளு பூண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பேசினது இல்லாம தரக்குறவா மரியாதைக்கு போட்ட மாலையா, மலர் உதிர் மாலையா மரியாதைக்கு போட்டதா மரியாதை லம்ப தூக்கி வீசி விட்டுச்சுன்னு வந்தான். அதனாலதான் நான் இந்த கொடியா அவுக்கிறேன். என் மேல எந்த கேஸ் போட்டாலும் நான் 1 வருஷமா இருந்தாலும் உள்ள போடுறேன். அப்புறம் வாங்க இங்க வாங்க, இங்க வாடாலோ, நான் வந்துட்டு போனா. நான் தான் அவுக்கிறேன் டிவிக்கா கூடிய
விஜய் வந்தாலும் சரி, விஜய் கொண்டாட்டி வந்தாலும் சரி, யாரும் வந்தாலும் சரி, நாளைக்குள்ள மரியாதை வந்து ஊருக்குள்ள மரியாதையா மன்னிப்பு கேட்டு போகணும். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி டிவிக்கு வேட்பாளர் அந்த மரியாதை மன்னிப்பு கேட்டு போகணும். மணிகண்டன் டிவிக்கு கட்சி வேட்பாளர் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி விஜய் கட்சி மன்னிப்பு கேட்டு போனேன். மன்னிப்பு கேட்டு போனேன் வந்து மன்னிப்பு கேட்டு போனேன். நம்ம கரெக்ட் எல்லாமே. எந்த கட்சி என்ன வந்தாலும் என்ன பண்ணுவீங்க, நான் ரெகுலரா இருக்கா இருந்தாலும் தயாரா இருக்கேன். கேட்ட கேள்வி தப்பு. போஸ்ட் பண்றா போஸ்ட் பாத்துட்டீங்களா? சோ பாருங்க, சாதி வெறி பிடித்த நம்ம தாவேகா வேட்பாளர்கள் பல பேரை இறக்கி இருக்கோம். நம்ம அன்னைக்கே சொன்னோம், ஆனால் நீங்க கேட்கல. இது ஒரு ப்ரூஃப் தான். அடுத்ததாக விஜய் விசஸ் புசி, என்னடா புதுசா சொல்றிய அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். எஸ், ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே விஜய்க்காகவே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச பல பேரை புசி அங்கிள் காலி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆடியோ எவிடன்ஸாக வந்திருக்கிறது. அந்த ஆடியோவையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வரவும். நீங்க மண்டல பொறுப்பாளர், இவர் தேர்தல் பொறுப்பாளர் கூப்பகேசன் வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்க முறையிட வேண்டியதானே, போய் சொல்ல வேண்டியதானே, அதை பத்தி சொல்ல வேண்டியது எல்லாம் பண்றது சரிங்களா? கூப்பா கிருஷ்ணன் கரிகாலன் சரிங்களா, இதுக்கு வந்து கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறது வந்து உங்க ஆள் அப்பா தர. அடுத்ததாக நம்ம பர்வேஸ் வந்து ஒரு வீடியோ போட்டாப்ல. அது என்னன்னா, என்ன பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேகா ஓட்டு போடாதீங்க, போட்டா பிஜேபி வந்துடும் சொல்றாங்க, அது எப்படி வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. தாவேகாவுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆடியோ வந்திருக்கு. பிஜேபி காரனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாத, பிஜேபி காரனை விஜயே தொடுறதுல உனக்கு என்னடா நுண்ணமயிர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிரட்டல் தோணிகள்லாம் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் அப்படி தூவி விட்டு போக போறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம பர்வேஸ் இருக்காப்லையில புதுக்கோட்டையில நிக்காம அறந்தாங்கில நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அறந்தாங்கில அவருக்கு கல்யாணம் ஆகி நிச்சயம் ஆயிருச்சு. அங்கதான் அறந்தாங்கில தான் அவர் பொண்ணு எடுத்திருக்காப்ல. அவங்க மாமனார் சொன்னாரா, மாப்பிள்ள எம்எல்ஏ ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாப்லையா. அதனாலதான் இங்க நின்னா தோத்துருவோம்மா, அங்க அறந்தாங்கிலே வந்துட்டுன்னா நீங்க ஜமாத்துல பேசி ஈஸி எனக்கு ஓட்ட அப்படின்னு அவர் போய் அறந்தாங்கில நிக்கிறாப்ல. ஆனா கல்யாண வாழ்த்துக்கள், சீரும் சிறப்புமா இருக்கணும், கல்யாண வாழ்த்துக்கள். தயவு செய்து வேற கட்சி மாறிடாதீங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அபியூஸ் பண்ணிடுவாங்க சொந்த கட்சிக்காரனே. அதனால சொல்றேன், கட்சி மாறாதீங்க, கட்சி விட்டு விலகி ஓரமா நில்லுங்க, தயவு செய்து கட்சி மாறாதீங்க, குடும்பத்தையே இது பண்றாங்க, உங்க சொந்த கட்சிக்காரங்க தான். அதனால வாழ்த்துக்கள். சரி, நம்ம அந்த ஆடியோ கேட்டு வருவோம். பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு இளைஞருடைய புலம்பல, அதுவும் தாவேகா இளைஞருடைய புலம்பல நம்ம கேட்டு வருவோம். கேளுங்க. ஹலோ தம்பி, எங்க இருக்க? வீட்டுலண்ணா. என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னானுங்க பசங்க? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. பிரச்சனை இல்லாம அப்படி எப்படி சொல்றானுங்க? என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏதோ சொல்லு. இல்லைண்ணா, நான் நம்ம ஏரியாவில் வந்து நோட்டீஸ் கொடுத்தேண்ணா. சரி. பிஜேபிக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு டிவி கேட்க போடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கே நம்ம ஆளுங்களே அடிக்க வராங்கண்ணா, திட்டுறாங்கண்ணா. சரிதானே? பிஜேபிக்கு நமக்கு இப்ப பிஜேபி பத்தி நம்ம பேசுறது என்ன இருக்குது? இப்போ நமக்கு முழுக்க முழுக்க திமுக தான் இப்ப நம்ம டார்கெட். அண்ணா திமுக தானே அடிக்கணும். அண்ணா ஓகேண்ணா, நாங்க திமுக எதிர்த்து பேசின்னு தானே இருக்கோம். பேசிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம்னா, நம்ம திருவண்ணாமலையில வந்து ஏடிஎம்கேட நிக்கல, பிஜேபி தானே நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போற நேரம் எங்களுக்கு போடுங்க, நாங்க புதுசா வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் அடிச்சு பிஜேபி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தோம்னா, அதுக்கு என்னையே அடிக்க வர்றாங்கண்ணா நம்ம கட்சியில இருந்தே. இல்ல இப்போ வந்து தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும், சரியா? இப்போதைக்கு நம்ம பிஜேபி தொடக்கூடாது. பிஜேபி நமக்கு இப்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ டிஎம்கே தான் நம்ம டார்கெட், டிஎம்கே தான் அடிக்கணும். அததான் நம்ம தலைமையில இருந்து சொல்லிடுற வேலை. நம்ம தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். அதான் நானா டிஎம்கேக்கு நான் நிறைய பண்ணிட்டேண்ணா, பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும், பிஜேபிக்கு தான் அதிகமா ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனாலதான் அவங்களுக்கு ஓட்டு போடுறனால எங்களுக்கு போடுங்கன்னு நான் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தேன்னா. இல்ல தம்பி, சில விஷயங்கள்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அதெல்லாம் மேல இருக்க விஷயம். அதுதான் சொல்றேன், காரணம் இல்லாம தலைமையில இருந்து சொல்ல மாட்டாங்கல்ல. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே தான் டார்கெட். நம்ம தளபதியை முதலமைச்சரா ஆக்குறது வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அகென்ஸ்ட். வேற எதுவுமே நம்மளுக்கு இப்போ கவனமே இருக்கக்கூடாது. ஆனா தொகுதி பார்க்கணும் இல்லண்ணா, நம்மதுல வந்து இவங்க தானே பிஜேபி தானே அதிகமா இருக்காங்க. நாளைக்கு வந்து தலைமை என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
நாளை பின்ன அவங்க ஹெல்ப் நம்ம ஏதோ தேவைப்படுன்னு ஏதாவது யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து உனக்கு டீப்பாலாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். சரியா? பிரச்சனை பண்ணாதடா. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இன்னும் 10 நாள் கூட கிடையாது, 1 வாரம் தான் இருக்குது டைம். இன்னும் நம்ம இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்கு. நீ இந்த நேரத்துல போய் பிரச்சனை பண்ணி உட்காந்து பிரச்சனை பண்ற நேரமா இது? அவன் ஆப்போசிட்ல டிஎம்கே காரன் வந்து எப்படி தீயா வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் பிரச்சனை எல்லாம் எதுவுமே பண்ணல. நான் நமக்கு தானே ஓட்டு கேட்டேன். அவங்களுக்கு ஒரு நேரம் சண்டைனா என்ன மேல கை வச்சானுங்களா? அடிக்க வந்தாங்க, நான் தடுத்துட்டாங்கண்ணா. கூட அவன் தெரியாம பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் பேசுறேன், நம்ம பசங்கிட்ட பேசுறேன். நீ சொல்றதை மட்டும் செய்யு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. நமக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே தான். ஏன் நம்ம எல்லாத்துக்குமே டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம டார்கெட் டிஎம்கே தான். ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கே வந்து நம்ம காலி பண்றத நம்ம ஒரே குறிக்கோளா இருக்கணும். பிஜேபி எல்லாம் பிரச்சனை இல்லை. பிஜேபி எல்லாம் வந்து அவன் மேலிடத்துல பாத்துப்பாங்க. சரியா? சரிண்ணா. தளபதியே நீ கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி பேச்செல்லாம் குறைச்சாரு பாத்துல. இப்ப அவங்கள பத்தி பேசுறதுலாம் இல்லையா? கொள்கை எதிரின்னு சொன்னாருன்னு தானே பண்ணணும். ஆமாண்டா, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குடா. அதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்ல முடியாதுடா. வா, நீ சாயங்காலம் பிரச்சாரம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆபீஸுக்கு வா, நேர்ல பேசலாம். நேர்ல சொல்றேன் நானு. பேசி சமாதானம் ஆயிட்டு பசங்கிட்ட பேசுறேன். இப்ப வருவானுங்க, பேசி நான் சத்தம் போட்டேன். நானு சண்டை எல்லாம் போட்டா எதுல சண்டை போறேன்? நம்ம பையன் அவன் நமக்காக வேலை பார்க்கறான், எதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறேன்? அவன் பேசிட்டு அவனுங்கள வருவானுங்க, அவனுக்கு கால் பண்ணுவானுங்க. அவனு கூட போய் பிரச்சாரம் பண்ணு, வேலை பார்த்துட்டு சாயங்காலமா வா, ஆபீஸுக்கு வா. ஆபீஸ் வந்து நேர்ல பேசிக்கலாம். சரியா? சரிண்ணா. இது பண்ணா இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் கவனமா வேலை பார்க்கணும்டா. விளையாட்டு இல்ல இது. சரிண்ணா. சரியா? பாரு, பார்த்துட்டு போன் பண்ணு சாயங்காலமா. சரிண்ணா. சரிண்ணா. ஓகே ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கட்சியில கீழே இருக்கவங்க தான் முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மேல இருக்க அதுவும் படிச்ச முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடியவர்களே முட்டாளாக இருக்கிறார்கள். அதுல முக்கியமானவர் நம்ம ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ். அதாவது ஒரு நாடாளுமன்றத்துல மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஒரு மசோதாவை கொண்டு வர மாதிரி ஒரு நாடகம் நடிச்சுச்சான். திமுக வந்து அது எதிர்க்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு நடிச்சான். அப்புறம் ஜெயிச்சுட்டேன்னு தேர்தல் நேரத்துல இப்படி பண்ணிச்சான் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய மூளைய வெளியெடுத்து ரின்னு சர்ஃபெக்சல் எல்லாத்தையும் போட்டு அலசிட்டு கம்ஃபர்ட்ல முக்கி திரும்ப அப்படி வச்சுக்கிட்டாப்புல. அப்படி ஒரு அறிவு கட்ட ஒரு தடவை இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சார், என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? அப்ப விஜய் என்ன இதுக்கு என்ன இதுக்காக அவர் கண்டன அறிக்கை வெளியிட்டார்? அவர் நாடகம் நடிச்சாரா? நாடகத்துல ஒரு ஆளா வந்து கெஸ்ட் ரோல் பண்ணாரா? அறிவு இருக்கா இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க சார். பொதுமக்கள் கேட்கிறாங்க, சோத்தவி அப்படின்னு கேட்கிறாங்க, சொந்த கட்சிக்காரங்க கேட்கிறாங்க சார். அதனால என்ன விமர்சனம் இருக்கு அப்படின்னு நீங்க பேசுங்க. அதாவது விஜயங்கள் வந்து அறிக்கை வெளியிடுறாப்புல. என்னென்ன அறிக்கை வெளியிடுறாரு? இந்த மாதிரி இந்த மசோதாவை நிறைவேற்றாதீங்க, இது தேவையில்லாத வேலை, அதனால நான் வந்து பயங்கரமான கோபமான ஒரு கண்டனம் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கிறாப்புல. இப்ப அந்த மசோதா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப விஜய் நான் என்ன செஞ்சிருக்கணும்? வெரி குட், வாழ்த்துக்கள், தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒண்ணு வெங்காயம் நுண்ணைய பண்ணிருக்கணும்ல. இப்ப இந்த வெற்றிக்கு காரணம் யாரு? திமுகவில் இருக்கக்கூடிய 40 எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள், மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே ஒற்றை கருத்தோட அப்படின்னோடனே பாஜக நடுங்கி அந்த மசோதாவில் தோத்து போச்சு. அதுக்கு காரணம் யாருன்னு நமக்கு தெரியும். அப்ப இவர் நன்றி சொல்ல மாட்டாப்ல. அதனாலதான் இந்த படிச்ச முட்டா இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. அடுத்ததா நம்ம துறைமுகம் வேட்பாளர், அதாவது விஜயங்கள் வந்து ஜனநாயகன் படத்தை போடுறாப்புல. அந்த பழைய படத்துல பாலையா வந்து சொல்லி கொடுப்பாப்புல, குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுப்பாப்புல. நம்மளை கேட்டாக்கா அதுவும் சொல்லி தரீங்களே, அதே நேரத்துல டோன்ட் டச்ன்னு சொல்லி தாங்கடான்ற அளவுக்கு நம்ம முன்னேறி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த சீன் வந்து கண்டிப்பா ஜனநாயகன்ல இருக்கும். விஜயங்கள் நீங்க உங்க வேட்பாளருக்கு சொல்லி கொடுத்தீங்களா? சித்தப்பா பொண்ணோ தங்கச்சி பொண்ணோ சொந்த பொண்ணோ பொது மேடையில இப்படியா அதுல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம்லாம் இருந்துச்சு. டக்குன்னு ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது, அண்ணா நீங்க பண்ணது ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணே, அப்படியே பாஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இல்லைண்ணே, அசிங்கமா இருக்கு, நீங்க அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு ஓத ஆரம்பிச்சோன்னே அந்த லேடியை பக்கத்துல நிக்க வச்சுட்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த PS சேகரா அவர் பேர் என்ன, அசோகா ஏதோ ஒரு பேர், அந்த துறைமுக வேட்பாளர் பேர் ஏதோ ஒரு பேரு, அவர் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சா கூட நீங்க அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. அதனால கத்தி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம அதிமுகவில் ஒரு துண்டை கிண்ட போட்டு வைங்க. இது சொன்னோட ஞாபகம் வருது, கிட்டத்தட்ட ஒரு 60 வேட்பாளர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறமா அலேக்கா ஜம்ப் பண்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல யாரெல்லாம் திமுகவை எதிர்க்காமல் பிரச்சாரம் செய்கிறார்களோ,
நல்லா நோட் பண்ணிக்கங்க. இன்னையில இருந்து நீங்க தாவேகாவோட மாநில நிர்வாகிகள்ல உள்ள போய் நீங்க எடுத்து பாருங்க. யாரெல்லாம் கடைசி 10 நாள் திமுகவை விமர்சனம் செய்யாமல் பிரச்சாரம் செய்கிறார்களோ, அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் பிரச்சாரம் செய்கிறார்களோ, அவங்க எல்லாம் ஜம்ப் அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். விஜயண்ணாவுக்காக ஓட்டு போடுங்கன்னு யாரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜம்ப் அடிக்க போறாங்கன்னு அர்த்தம். திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அதிமுகவில் துண்டு போடுறாங்கன்னு அர்த்தம். அதிமுகவை மிக மிக கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வேற எங்கேயோ விட்டு போடுறாங்கன்னு அர்த்தம். சில பேர் மட்டும்தான் பாவம் விஜயண்ணாவுக்காக நேர்மையா அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சில பேர் எத்தனை நாளைக்கு நமக்கு தெரியல, அது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரியலூர் சிவா அவர்களே, ஐ எம் கம்மிங், வெயிட் அண்ட் சி, ஆடியோ இஸ் கம்மிங். கரெக்டா? நன்றி, வணக்கம்.